This video is sponsored by BuyMote e-shopping mobile app. இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த ஆப் மூலியமா ஆன்லைன்ல நீங்க தரமான மளிகை பொருட்களை உங்க வீட்டில இருந்தே வாங்கி கொள்ளலாம். வணக்கம். இன்று நாம் காண இருப்பது அத்திரிமலை பயணம். திருநெல்வேலியிலிருந்து 2.5 மணி நேரம் டிராவல். ஆழ்வார்குறிச்சியிலிருந்து ஒரு 11 கிலோமீட்டர் டிராவல்ல மூவ் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம சேர்றது கடனாநதி டேம். இது எல்லா நாட்கள்லயும் அலோவ் கிடையாது. பௌர்ணமி, அமாவாசை அந்த நாட்கள்ல தான் அலோவ் பண்ணுவாங்க. நாங்க எங்க ஊர்ல இருந்து ஒரு 7-8 பேர் அமாவாசை தோறும் போகும் பார்த்துக்குங்க. நல்லா அருமையான காற்று, சூப்பரா இருக்கும். நாங்க போன டைம் டேம் ஃபுல்லா தண்ணி இருந்ததுனால காட்டு கரையோரமாவே நாங்க போனோம். நல்லா காத்து அழகா வீசும் பார்த்துக்குங்க. கொஞ்சம் பயமா தான் இருக்கும், ஆனா தைரியத்தோட போனோம். இந்த கடனாநதி டேமு, அங்கே காத்தடிக்கிற சூழல் எல்லாமே உண்மையிலேயே பச்சை பசேன்னு இருக்கு. மனசுக்கு ஒரு ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். அந்த அடியே மலையை தொட்டு மேகங்கள்லாம் போகிறது ரொம்ப ரம்மியமாக இருக்கும் பார்த்துக்குங்க. ஒரு 1.5 கிலோமீட்டர் நடந்து போன உடனே நம்ம ஒரு ஆறு குறுக்கிடும். ஆறு அருமையான கடனாநதி ஆறு. இந்த கடனாநதி உருவானது ஒரு 2 விதமா சொல்றாங்க வரலாறு. அத்திரி முனிவரே அவரே உருவாக்கியதுன்னு ஒரு வரலாறு சொல்லுது. இன்னொன்னு அவரோட மனைவி அனுஷா தேவி கடவுளை வேண்டி உருவாக்கியதுன்னு ஒரு சில பேர் சொல்றாங்க. நல்ல ஒரு குளியலை போட்டோம். நாங்கள் குளியலை போட்டுட்டு தொடர்ந்து எங்கள் பயணத்தை ஆரம்பித்தோம். மேற்கொண்டு நீங்கள் அந்த ஆறு வர்ற வரைக்கும் சமதளமாகவே இருக்கும் பார்த்துக்குங்க. டேமோட சமதளத்திலே தான் இருக்கும். அதுக்கு பிறகு தான் நம்ம மேடாக தான் ஏற்றமாக தான் இருக்கும். கொஞ்சம் மூச்சு வாங்கும், டயர்டாக தான் இருக்கும். கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கவங்க வாங்க. ஓரளவுக்கு எல்லாருமே ஏறிடலாம், ரொம்ப கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் மூச்சு வாங்கும், உட்காந்து ரெஸ்ட் எடுத்து போகலாம். ஒரு 3/4 மணி நேரம் பயணத்துக்கு பிறகு நாங்கள் அத்திரிமலை கோரக்கநாதர் கோயிலை அடைஞ்சோம். அத்திரி முனிவர் இந்த கோயில் அத்திரி முனிவரோட சிஷ்யர் கோரக்கநாதர் உருவாக்கியது. இங்கு மூலவர் சிவனும் பரமேஸ்வரி அம்மாளும் காட்சி அளிப்பாங்க. அப்படியே சைட்ல வந்தோம்னா தென்னத்து கங்கா. இந்த இடத்துல இப்ப பாக்குறீங்க, இந்த இடத்துல தான் அந்த அம்மன் இருக்கும். அம்மன் இருக்க இடத்துல இருந்து தான் தண்ணி ஊத்தெடுத்து அப்படியே இந்த இடத்துலதான் கோயிலோட எல்லா வேலைகளுக்கும் இங்க இருந்து தண்ணியை எடுத்து யூஸ் பண்றாங்க. சாமிக்கு அலங்காரம் பண்ண வைக்க எல்லா இதுக்குமே இந்த தண்ணியை தான் எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்க இருந்து வீட்டுக்கு புனித நீர் எடுத்துட்டு போறாங்க எல்லாருமே.